ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஐடா டாக்ஸ். முந்திலாம் மெஹந்தி எப்போ போடுவோம்? ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் போடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஃப்ரீயாக கிடச்சினா போதும், எங்கேனாலும் போட ரெடி. நம்மளும் வீட்டில் மெஹந்தி போட தான் செய்கிறோம். இவ்வளோ ஸ்பீடாக ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்குதா? எனக்கு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் சரவணா ஸ்டோரில் ஒரு ஹேண்டில் தான் போடுவாங்க, சரியா? அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஹேண்டு கொடுத்துட்டு ரிச்சாக்கு கொஞ்சோண்டு ஓசியில் வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கைக்கு ஃபஸ்ட்டு போட சொன்னேன். அதே மாதிரியே அந்த அண்ணாவும் போட்டு விட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, சேம் டிசைன் தான் எல்லா ஹேண்டுக்கும் போடுவாங்களோ, அதான் இவ்வளோ ஸ்பீடாக போடுறாங்களோ அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த அண்ணா ஃபோன் பேசிக்கிட்டே போட்டு விட்டாங்க. ரிச்சாக தான் பாம்போல் பக்கத்துலேருந்து, என்னடா இது, நம்ம கைக்கு போடுவாங்களா மாட்டாங்களா, மம்மி கை கொடுத்துட்டாங்களே அப்படின்ன மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா பக்கத்துலேருந்து. இதே மாதிரி நீங்களும் யாராவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட ஃப்ரீயாக போட்டிருக்கீங்களா? மேபி சரவணா ஸ்டோர்லேயே போட்டிருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங்ஸ் அந்த மாதிரி யாராவது ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் மெஹந்தி போட்டிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். தென் சில பேருக்கு மெஹந்தி வைக்கிறது பிடிக்காது. என்ன தான் இருந்தாலும் நம்ம இலையை பறித்து அதை அரைச்சி நம்ம கையில் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மருதாணி அரைச்சி வைக்க தான் பிடிக்குமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் இப்போ தான் நம்ம ரிச்சாக்கு டிசைன் போட ஆரம்பித்ததும் நானும் பெருசாக மேபி ஏதாவது க்யூட்டாக இன்னும் போடுவாங்களோ, ஹனி பீ மாதிரி போடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரவுண்ட் போட்டோன்னே அப்புறமா நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டாங்க. ஆனால் இதுவும் க்யூட்டாக தான் இருந்தது. குட்டி பிள்ளைங்க கைக்கு எதுவுமே க்யூட்டு தானேங்க. அவங்க ஒரு டாட் வச்சாலும் பிள்ளைங்களுக்கு நமக்கு வச்சு விட்டாங்களேங்கிற சந்தோஷம் தாங்க நமக்கு முக்கியம். மருதாணி முக்கியம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.